கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை 7ஆம் வசனம் வரை நாம் அங்கே பார்த்திருக்கிறோம். அந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த பலமுள்ள தூதனுடைய வருகை, இந்த பூமிக்கு வருகை. அப்பொழுது பூமியிலும் சமுத்திரத்திலும் நிற்கக்கூடிய ஒரு சணல் வஸ்திரம் தரித்தவர், ஒரு பலமுள்ள தூதனாக இந்த பூமிக்கு அவர் வந்து இந்த திறக்கப்பட்ட புத்தகத்தின் இரகசியத்தை அவர் கடைசி சபை கால தூதனுக்கு அங்கு அறிவிக்கிறார். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு அங்கு அறிவிக்கிறார். அந்த தூதனானவன் இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அங்கு நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த 7வது தூதனானவன் கடைசி கால செய்தியாளனாக, லவோதிக்கா செய்தியாளனாக அங்கே இருக்கிறார். இதை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் இங்கே பார்க்க போகிறோம். அந்த புத்தகம் இங்கே ஒரு வெளிப்பாடாக அங்கே இருக்கிறது. இது ஒரு வெளியே அறிவிக்கப்படாத ஒரு புத்தகமாக அங்கே இருக்கிறது. இந்த புத்தகத்தின் இரகசியத்தை ஆண்டவரானவர் அங்கே சபைக்கால தூதனுக்கு, கடைசி சபைக்கால தூதனுக்கு அங்கே அறிவித்து அதை யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கும் நமக்கும் ஒரே மாதிரியாக இங்கே சபைக்கால தூதன் இங்கே நமக்கு வியாக்கியானம் செய்து கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய நாட்களில் நாம் பார்க்க போகிறது, இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆனாலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்றது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த 10ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த பூமியிலும் சமுத்திரத்திலும் நிற்கக்கூடிய ஒரு தூதனை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் சபையின் கடைசி கால செய்தியாளனாக அங்கே இருக்கிறார். மறுபுறம் யோவான் இங்கே இருக்கிறார். இப்பொழுது பலமுள்ள தூதனாக கிறிஸ்து இங்கே திறந்த புத்தகத்தை கொண்டு வருகிறார். இந்த திறந்த புத்தகமானது இப்பொழுது கடைசி சபை செய்தியாளனுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கடைசி சபை செய்தியாளன் நமக்கும் யோவானுக்கும் அங்கே வியாக்கியானம் செய்து கொடுக்குவதாக இந்த வசனம் இங்கே கற்றுத்தருகிறது. இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையை ஒரு புத்தக வடிவிலே எழுத வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே யோவானானவன் இங்கே பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறான். அவனை ஆண்டவரானவர் ஆவிக்குள்ளாக கொண்டு சென்று இப்பொழுது இந்த காரியத்தை எல்லாம், அவனுக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தை எல்லாம் எழுதும்படியான ஒரு கிருபையை அங்கே கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே சபை கால தூதனை வைத்து கொண்டு வியாக்கியானம் செய்து வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று நாம் படித்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த 8வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது அந்த திறந்த புத்தகத்திற்கான வியாக்கியானம் இப்பொழுது சபை கால தூதனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வியாக்கியானத்தின் பொருளானது இப்பொழுது யோவானுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை இப்பொழுது இந்த புத்தகத்தை ஆண்டவரானவர் அங்கே வாங்கி பெற்றுக்கொள் என்று அங்கு சொல்லுகிறார், வாங்கிக்கொள் என்று அங்கு சொல்லுகிறார். இப்பொழுது யோவான் கொடுக்குற சாட்சி என்னவென்றால், அங்கே நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி என்று சொல்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தை அவனுடைய இருதயத்திற்குள்ளே அவன் போடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம்.
இது அவனுடைய வயிற்றுக்கு கசப்பான காடினம். இந்த வசனங்களை, இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்வது வயிற்றுக்கு ஒரு கசப்பான காரியமாக இருக்கிறது. ஆனால் அது வாய்க்கு மதுரமாக தேனை போல அங்கே இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த சிறு புத்தகத்தை அந்த தூதனுடைய கையிலிருந்து வாங்கி நான் புசித்தேன் என்று அங்கே சாட்சி சொல்கிறார். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது, செவிக்கும் அது இனிமையாக இருக்கிறது, வாய்க்கும் அது தேனை போல ஒரு மதுரமாக இருக்கிறது. ஆனால் அந்த வசனமானது வயிற்றுக்குள்ளே அங்கே செல்லும்போது, சரீரமான வயிற்றுக்குள்ளே செல்லும்போது அது வயிறு கசப்பாயிற்று என்று அங்கு சொல்லுகிறான். ஏனென்றால் இந்த உபதேசம், இந்த தேவனுடைய ரகசியம் என்பது கேட்பதற்கு மிகவும் தேனை போல ஒரு மதுரமான காரியமாக இருக்கிறது. ஆனால் கை கொள்வதற்கு இது கடினமான காரியம். மனுஷர்களுக்கு இந்த வசனத்தை, இந்த தேவ ரகசியத்தை, இந்த சபைக்கால ரகசியங்கள், 7 சபைக்கால ரகசியங்கள், முத்திரைகளுடைய தன்மைகள், அதற்கு பின்பாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் அங்கே பார்க்கும்போது அந்த காரியங்களை கை கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது, அது கசப்பான காரியமாக இருக்கிறது என்று இந்த யோவானானவன் அங்கே சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அதே ஜனங்களை, ஜாதிகளையும் பாசைக்காரர்களும் ராஜாக்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்பொழுது இந்த வசனம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை அவங்க பேசிய பிறகு, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சபைகளை பேசிய பிறகு, இந்த 4ஆம் அதிகாரத்திலே சபைக்கு மேலாக இந்த யோவான் எடுக்கப்பட்டு இப்பொழுது 10ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது இந்த 7ஆம் முத்திரைகளின் முடிவை குறித்து இங்கே பேசி அவர்கள் நிறைவு செய்த பிறகு இப்பொழுது மீண்டுமாய் இந்த கடைசி வசனத்திலே பார்க்கும்போது இப்பொழுது இந்த சபை கால தூதனானவன் இந்த யோவானுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும், ஜாதிகளையும், பாசைக்காரர்களையும், ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று அங்கே கேட்டுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கடைசி சபை கால தூதனானவன் யோவானுக்கு தன்னுடைய செய்தியை அங்கே சொல்லுகிறார். இதை நாம் சரியாக நிரூபிக்க முடியும். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே 9வது வசனத்தை நாம் அங்கு பார்க்கும்போது, அங்கே அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசியோடும் நானும் ஒரு ஊழியக்காரன் என்று இந்த கடைசி கால தூதனானவர் அங்கே சொல்லுகிறார். இந்த யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் என்று அங்கு சொல்லுகிறார். இப்பொழுது இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, இந்த அதிகாரம் வெளிப்படுத்துதலே கடைசி அதிகாரம், வேதாகமம் முடியக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. இது ஒரு கடைசி அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தின் மத்தியிலே இந்த யோவானானவன் அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவனுடைய பாதத்திலே அங்கே விழுந்தேன் என்று அங்கு சொல்லுகிறான். அந்த தூதன் அங்கு உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக, இந்த கடைசி கால செய்தியாளனாக அங்கே இருக்கிறார். ஆனால் இந்த யோவானானவன் அங்கே தொழுகை செய்கிறான். ஆனால் தொழுகை செய்யக்கூடிய ஒரே நபர் அங்கே ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவரே. ஆனால் இப்பொழுது அந்த தூதனானவன் அங்கே சொல்லுகிற காரியம், இந்த யோவானிடம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்று அங்கு சொல்லுகிறான். தேவனை தொழுதுகொள் என்று அங்கு சொல்லுகிறான். ஆகவே இப்பொழுது இந்த 10ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட 3 நபர்களை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்துவானவர் இங்கே பூமிக்கு வருகிறார். சமுத்திரத்திலும் பூமியிலும் இங்கே நிற்கக்கூடிய ஒரு தூதனை அங்கே நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதக்கூடிய யோவானையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 3 பேர்களுக்கு மத்தியிலே இந்த திறந்த புத்தகம், இந்த மீட்பின் புத்தகம், இந்த முத்திரை உள்ளும் புறம்பும் முந்திரிக்கப்பட்ட இந்த புத்தகத்தின் ரகசியம் அங்கே வியாக்கியானம் செய்து கொள்ளப்படுகிறது. அந்த வியாக்கியானம் செய்யப்பட்ட அந்த செய்தியை இப்பொழுது சபைக்கால தூதனானவன், கடைசி சபைக்கால தூதனானவன்
இப்பொழுது யோவானுக்கு அங்கே கொடுக்கிற காரியத்தை நாம் இந்த அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த வெளிப்படுத்துதல் காரியத்தை எல்லாம் தீர்க்க தரிசன பார்வையோடு யோவான் எழுதியிருந்தாலும், இந்த வெளிப்படுத்துதற்குரிய புத்தகத்தின் மொத்த வியாக்கியானத்தையும் இந்த கடைசி சபைக்கால தூதன் அங்கே இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் அங்கே தெரிகிறது. ஆகவே இந்த செய்திகளை ஒன்றன் பின்றாக நாம் பார்க்கும்போது, இந்த வேத ரகசியமானது சபைக்கால தூதனுக்கு அங்கே வெளிப்படுகிறது. அது 7வது சபை காலத்திலே அது நமக்கு வியாக்கியானம் செய்யப்பட இருக்கிறது. அது வியாக்கியானப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு செய்தியை அங்கே கொடுக்கிறது. தேவ ரகசியங்கள், ஆண்டவரை பற்றிய ரகசியங்களை நமக்கு கொடுக்கிறது. இது எல்லாம் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னறிவிப்பாக அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னறிவிப்பாக இந்த 7 முத்திரைகளுடைய காலங்கள், சபை காலங்கள், தேவ ரகசிய காலங்கள், இதையெல்லாம் அங்கே அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே நமக்கு வியாக்கியானம் செய்யப்பட்டு அந்த செய்தியாக அங்கே நமக்கு தரப்படுகிறது என்று இந்த வசனம் நமக்கு, இந்த வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே நாம் 11ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சி செய்ய போகிறோம். 10ஆம் அதிகாரத்தை நாம் இந்த நாட்களிலே நிறைவு செய்துவிட்டோம். இது கர்த்தருடைய வருகை 7வது முத்திரையாக அங்கே இருக்கிறது. வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம். ஒரு பலமுள்ள தூதனாக கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அந்த திறந்த புத்தகத்தினுடைய வியாக்கியானத்தை, பொருளை சபை தூதனுக்கு கொடுத்திருக்கிறார். சபை தூதன் நமக்கும் யோவானுக்கும் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.